இந்தியா பாகிஸ்தான் போரையே நான் தான் நிறுத்தியிருக்கேன், அதுவும் அணு ஆயுத மோதல் நிகழாமல் தடுத்திருக்கேன் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் பேசிய ஒரு விஷயந்தான் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இன்றைக்கி ட்ரம்ப் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத மோதல் நிகழாமல் அமெரிக்கா தடுத்து நிறுத்தியது, சண்டையை நிறுத்தாவிட்டால் உங்களுடன் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என நான் கூறியதை ஏற்று இரு நாடுகளும் மோதலை நிறுத்தின, என்னைப் போல வர்த்தகத்தை பயன்படுத்தி மோதலை நிறுத்தியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு. சாரி, எனக்கு படிக்கும்போதே கொஞ்சம் சிரிப்பு வருது, சாரி அப்படின்னு தற்பெருமை பேசியிருப்பார் போல் ட்ரம்ப். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றே ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதிலே தெளிவாக சொல்லியிருந்தாங்க, காஷ்மீர் பிரச்சனைக்கு நாங்கள் மத்தியஸ்தம் பண்ண தயார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இல்லையா. அதுக்கு மோடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கெலாம் யாரும் தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் பிரச்சனையை பார்த்துக்க தெரியும், எல்லாரும் அவங்க வேலையை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னடான்னா ட்ரம்ப் இன்னொரு காமெடி, அதாவது அணு ஆயுத மோதல் நிகழாமல் தடுத்திருக்காராம். இவரை போல் யாரும் இரு நாட்டு சண்டைகளை தடுத்தது இல்லையாம், வர்த்தகத்தை மையப்படுத்தி இவர் தடுத்தாராம். ட்ரம்ப் சொல்கிறத பாகிஸ்தான் கேட்டுச்சு அப்படின்னா கூட அதில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு பலம் கிடையாது. ரெண்டாவது, வர்த்தகத்தை நம்பியும் அவங்க இவங்களை நம்பி இருக்கலாம், அதனால் அவங்க சொன்னதை கேட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் இந்தியாவும் அவர் சொன்னதை கேட்டுது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே காமெடியாக இருக்குது. சரி, அப்படியே இவங்க சொல்லி தான் போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலும், உடனடியாக அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டு 3 மணி நேரத்தில் பாகிஸ்தான் மறுபடியும் இந்தியா மேலே ஏன் தாக்குதல் நடத்துகிறாங்க, இந்தியா ஏன் மறுபடியும் அதை பல மடங்காக திருப்பி கொடுத்தாங்க. அவங்களுக்கு பல மடங்கு பதிலடியை திருப்பி கொடுத்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்த பிறகு தான் பாகிஸ்தான் இப்போ கம்முன்னு இருக்குது. அப்படி இவங்க வர்த்தகத்து மேலே ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க சொன்னப்பவே மறுபடியும் கம்முன்னு இருந்திருக்கணுமே, மறுபடியும் ஏன் அந்த அத்துமீறி தாக்குதல் பண்ணுறாங்க. ட்ரம்ப் நம்ம சீமான் அண்ணனையே மீறுவார் போல தெரியுது.